अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरुवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिनि व्योमवद्यात्मदेहाय दक्षिणामूर्तये नमः. पवित्र इंद्रियाणि नदिकரையில் அமர்ந்து கொண்டு மொழி ஞானேஸ்வர மகாராஜன் பெயர்களால் யக்ஞாதி பாகவதம் 10வது சாப்டர்ல 2வது பகுதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாப்டர் ஸ்லோகம் தொடங்குகிறது. அதை நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம கடைசியா நேரத்து நம்ம பார்த்தது ரொம்ப உடல் நாணல்ல, மனம் நாணல்ல, ஆன்மா அப்படிங்கிறது இந்த உடல் மனமாக இருக்க முடியாது அப்படிங்கிற ஆன்மீக ரகசியங்களை ரொம்ப எலாபரேட்டா சொல்லி கொண்டு வருகிறார். அதன் தொடர்ச்சி தான் இப்போதும் படிக்கிறேன். அக்னியானது அந்தந்த காஷ்டங்களின் குணங்களை தன் வசமாக கொண்டு உலகிற்கு பிரத்யட்சமாக தோன்றுகிறது போல தெரிகிறது. இருந்தாலும் அக்னியானது அச்சேர்க்கையில் சற்றும் ஒட்டாமல் அழுத்தமாகவே தனித்தே இருக்கிறது. இதுதான் அதுக்கடுத்த பர்டிகுலர் ஸ்லோகம் அல்லது ஓவி. காஷ்டங்கள் அப்படின்னு என்னமோ நினைச்சிட வேணாம். காஷ்டங்கள்னா மரங்கள், கட்டைகள் அப்படின்னு மாதிரி வச்சுக்கோங்க, சரியா? இப்போ உதாரணமா ஒரு மர சேர் இருக்கு, அல்லது ஒரு மர பீரோ இருக்கு, அல்லது மர ஜன்னல் இருக்கு. 11வது 10வதுல நெக்ஸ்ட் பகுதியானது. ஸோ அதனுடைய கண்டினியூஷன். ஸோ இப்போ அந்த மரங்கள்ல வி ஆர் ஃபைண்டிங் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? இப்போ அதை தான் இங்கே காஷ்டங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. சரி, இப்போ எல்லா ஒரு சேரு, ஒரு பீரோ, ஒரு மர ஜன்னல், ஸோ என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் பற்ற வச்சிருக்கு. இப்போ பற்ற வச்ச உடனே நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அக்னி, இப்போ அக்னி தானே பற்ற வச்சுட்டீங்க, என்ன ஆகும்? சேர் எரியும் போது பாத்தீங்கன்னா அக்னி சேர் வடிவத்துல எரியும். ஓகேவா? அப்படியே அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரெட் ஹாட் கண்டிஷன் மட்டும் இல்ல, அப்படியே தீ ஜுவாலைகள் வந்து சேர் ரூபத்துல அந்த தீ ஜுவாலை வந்து அப்படியே மேல் நோக்கி பறக்கிற மாதிரி நீங்க பார்க்க முடியும். ஓகேவா? வேற என்ன சொன்னேன்? பீரோன்னு சொன்னேன். ஸோ அந்த பீரோ பற்றி எரியும் போது அந்த பீரோ வடிவத்துல அது வந்து பற்றி எறிகிற மாதிரி நீங்க பார்க்கலாம். ஒரு கதவு இருக்கு அப்படின்னா அந்த கதவு வடிவத்துல அது பற்றி எறிகிறத நீங்க பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. என்ன சொல்லியிருக்காருன்னா, அக்னியானது அந்தந்த மரக்கட்டைகளின் குணங்களை தன்வசமாக்கி கொண்டு உலகிற்கு பிரத்யட்சமாக தோன்றுவது போல் தெரிகிறது. அக்னியே அப்படியே டிஃப்ரெண்ட் ஷேப்பு, டிஃப்ரெண்ட் ஃபார்மை எடுத்தது மாதிரி தெரியுது. ஆனா அக்னிக்கு நேமும் கிடையாது, ஃபார்மும் கிடையாது, ஷேப்பும் கிடையாது. ஆனா அக்னி தான் இப்ப நேமும் ஃபார்ம்ல இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு தான் சொல்ல முடியும் இல்லையா? பரந்து ஆனால் அக்னியானது அச்சேர்க்கையில் சற்றும் ஒட்டாமல் அலிப்தமாகவே இருக்கிறது. இப்போ உண்மையிலேயே அக்னி வந்து சேர் ஃபார்ம் ஆயிடுச்சா, உண்மையிலேயே அந்த ஃபார்ம் ஆயிடுச்சா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா 100% அந்த ஃபார்மை அக்னி எடுத்துக்கல, ஆனா அக்னி அந்த ஃபார்ம்ல இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும் இல்லையா? சோ இந்த மாதிரி ஆன்மா என்பது இந்த உடல், மனம், புத்தி ஆகிய இவைகளை போல் நமக்கு தெரிந்தாலும் கூட உண்மையில் இது ஒட்டாமல் தனித்தே இருக்கிறது. பிரம்மம் சத்யா ஜெகத் நித்யா அப்படிங்கிற அந்த விஷயத்தை அழகா புரிய வைக்கிறாரு. சோ இங்கே அக்னி அப்படிங்கிறத பிரம்மமாகவும் மற்ற இந்த உலக மாயையை, இந்த உலகத்தை காஷ்டங்கள் அப்படிங்கிற அந்த மரக்கட்டைகளாகவும் பாவித்து, இப்ப எப்படி அக்னி இதுல பத்திக்கிச்சு அப்படின்னு சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா அக்னியே அந்தந்த ரூபத்துல இருக்கிற மாதிரி தெரிஞ்சது அப்படிங்கிறதுக்காக அக்னியா தெரியுது, அக்னி தெரியுதுங்கிறதுக்காக அக்னி அப்படி மாறிடுச்சா? நல்லா புரிஞ்சுப்பாங்க. மாறல. போன எக்ஸாம்பிள்லயே கூட நம்ம ரொம்ப டீடைலா பார்த்துருந்தோம்னு நினைக்கிறேன். அதை கொஞ்சம் ஞாபகப்படுத்தணுமா? மரக்கட்டையின் சேர்க்கையினாலேயே தீக்கு தோற்றம், மறைவு, பெயர், உருவங்கள் வருவது போல உடலின் சேர்க்கையினாலேயே ஆத்மாவிற்கு விகாரங்கள் இருப்பது போல தோன்றுகின்றன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா? சோ அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற எக்ஸாம்பிள கொண்டு வர்றாரு. அதுக்கு முன்னாடி ஓவிலையும் தீயின் உதாரணம் மூலம் ஆத்மாவின் நித்தியத்துவம், விபத்துவம், ஓகே அது வேணாம். இப்ப இந்த எக்ஸாம்பிளுக்கு உண்டான, அதாவது 287th ஓவிக்கு உண்டான ஒரு பர்டிகுலர் எக்ஸாம்பிள் தான் நம்ம இப்ப பார்த்தது இல்லையா? மரக்கட்டையின் சேர்க்கையினாலேயே தீக்கு தோற்றம், மறைவு, உயர்வு இதெல்லாம் அந்த மாதிரி தெரிஞ்சது. ஆனா தீக்கு தோற்றமும் கிடையாது, மறைவும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது.
அந்த மாதிரிதான் உடலின் சேர்க்கையினால் தான் ஆத்மாவிற்கு விகாரங்கள் இருப்பது போல தெரியுது. ஆனா ஆத்மா எப்பயுமே விகாரத்துக்குள்ள போகாது. அது வேஷம் போட்டு நடிச்சிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால அந்த நடிப்புல விகாரங்கள் இருக்கிற மாதிரி தெரியுது அப்படிங்கிறதுக்காக நடிகன்ட்டு விகாரம் இருக்கான்னு கேட்டா எப்படி இல்லையோ, ஆனா அந்த விகாரம் இருக்கிற மாதிரி சும்மா நாச்சுக்கும் ஒரு தோற்றமாக அவன் நடித்து காட்டி கொண்டிருக்கின்றானோ, ஆனால் உண்மையில் அவனிடத்துல எந்த விகாரங்களும் இல்லையோ அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். சரியா? இதுக்கு அப்படியே இந்த எக்ஸாம்பிள் கொடுத்ததா நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஓவியம் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறது ஒன்றும் சிரமம் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்தந்த காஷ்டாங்களின் குணங்களை, அதாவது மரக்கட்டைகளின் குணங்களை அப்படின்னா உருவங்களின் தன்வசமாக்கி கொண்டு உலகிற்கு பிரத்யட்சமாக தோன்றுவது போல் தெரிந்தாலும் உண்மையில் அக்னியானது சற்றும் ஒட்டாமலே தனித்தே இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா? காஷ்டங்களை அப்படின்னா மரக்கட்டைகளை ஒன்றோடொன்று அடைவதனால் அக்னி வெளிப்படுகிறது. அதை மக்கள் பிறந்தது என்று கூறுகிறார்கள். காஷ்டத்தின் வடிவத்திற்கு ஏற்ப அது உருவம் பெறுகிறது. அச்சேர்க்கையினால் சிறியதாகவும் பெரியதாகவும் ஆகிறது. அதை சேர்த்து படிச்சிருங்க. காஷ்டங்களின் மாறுபாடுகளுக்கு ஏற்ப அக்னியானது முக்கோணமாகவும் வட்டமாகவும் கோணலாகவும் பாவிக்கப்படுகிறது. காஷ்டம் முற்றிலும் எரிந்து சாம்பலானதும் அக்னியும் அழிந்துவிட்டது என்று நினைக்கிறார்கள். அதுபோலவே பிறப்பற்றதும் நித்தியமானதும் மாறுபாடு அற்றதுமான ஆத்மாவிற்கு உடலின் சேர்க்கையால் மட்டுமே உருவம், மாறுபாடு, ஜனனம், மரணம் ஆகியவை ஏற்படுகின்றன. இந்த உடல் தொடர்பு சுபாவத்தை மூடர்கள் மெய் என்று தவறாக கருதுகிறார்கள். ஓகேவா? இப்ப உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 2 மரக்கட்டைகள் உரசும் போது அக்னி வெளிப்படுகிறது. அக்னி வெளிப்பட்ட உடனே அதை மக்கள் பிறந்தது என்று கூறுகிறார்கள். இங்க நான் 2 காஷ்டங்கள் ஒன்றோடொன்று உரசும் போது அக்னி வெளிப்படுகிறது அப்படிங்கிறத நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, 2 ஆண் பெண் இருவரும் உரசும் போது ஒரு குழந்தை பிறக்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்க. உடனே அது பிறந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. காஷ்டத்தின் வடிவத்திற்கு ஏற்ப அது உருவம் பெறுகிறது. அச்சேர்க்கையினால் சிறியதாகவும் பெரியதாகவும் ஆகிறது. இப்போ ஒரு வடிவம் வந்துருச்சு அப்படின்ன உடனே அந்த வடிவம் மாதிரி எது தெரியுது? இந்த பிரம்மம். பிரம்மம் இல்லைன்னா பிறப்பு இறப்புங்கிறதுக்கு சான்ஸே இல்லைங்க. பிரம்மம் இல்லைன்னா மாயையே கிடையாது. பிரம்மம் இருக்கிறதுனாலதான் மாயை தெரியுது. பிரம்மம் இருக்கிறதுனாலதான் மாயை தெரியுது அப்படிங்கிறதுக்காக மாயை பிரம்மம் ஆயிடாது. இந்த ஒரு ரகசியத்தை தானாங்க திரும்ப திரும்ப எப்படியாவது புரிய வச்சணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்போ இந்த 2 மரக்கட்டைகள் இருக்குன்னு, அந்த 2மே பிரம்மம் தான். அந்த 2மே உண்மையில பிரம்மமான்னு கேட்டா பிரம்மம் இல்ல. பிரம்மம் அந்த தோற்றத்துல இருக்கு. இப்ப அந்த 2 ஒன்றோடு ஒன்று உரசி இன்னொரு தோற்றத்தை உண்டாக்குது அப்படின்னா கூட இங்க எல்லாமே அந்த பிரம்மத்தின் சகாயம் கொண்டு நடந்த போதிலும் உண்மையில் அது பிரம்மம் ஆகாது. இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, காஷ்டத்தின் வடிவத்திற்கு ஏற்ப அது உருவம் பெறுகிறது. சேர்க்கையினால் சிறியதாகவும் பெரியதாகவும் எல்லாம் தெரியுது. எதனுடைய சேர்க்கையினால? அந்த மாயையின் சேர்க்கையினால இது வெவ்வேறு வடிவத்தை எடுத்துக்கும் போது அந்தந்த வடிவத்துக்கு ஏற்ற மாதிரி இல்லைன்னா அந்த பிரம்மமே இருக்கிற மாதிரி தெரியுதுதான். காஷ்டங்களின் மாறுபாடுகளுக்கு ஏற்ப அக்னியானதே முக்கோணமாகவும், இங்க அக்னிங்கிறது தான் பிரம்மம் இல்லையா? காஷ்டங்கள் அப்படிங்கிறது தான் மாயா. மாயாவில் இருந்த உலகம்னு வச்சுக்கணும் நீங்க காஷ்டங்கள்னு சொன்னா. இந்த உலக மாறுபாடுகளுக்கு ஏற்ப அக்னியே, அதான பிரம்மமே முக்கோணமாக, வட்டமாக, கோணலாக பாவிக்கப்படுகிறது. நல்லவனாக, கெட்டவனாக, சீயவனாக, காமெடியனாக, லூஸாக, we can find lot of விகாரங்களை நம்ம பார்க்க முடியுது இந்த உலகத்துல இல்லையா? காஷ்டம் முற்றிலும் எரிந்து சாம்பலானதும் அக்னியும் அழிந்து விட்டது என்று நினைக்கிறார்கள். ஆனா அந்த வில்லன் வேஷமோ அந்த காமெடி வேஷமோ எல்லாமே ஒரு ஸ்டேஜ்ல காணாம போயிடும். காணாம போனதுக்கு அப்புறம் அக்னி காணாம போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறோம். ஆக்சுவலா அக்னி காணாம போச்சுன்னா இல்ல. நீங்க அக்னின்ற இடத்துல எனர்ஜின்னு போட்டா இன்னும் பெஸ்ட். ஏன்னா நீங்க அக்னின்னு நினைச்சீங்கன்னா ஏதோ சிகப்பு வர்ணத்துல ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சிருவீங்க. அப்போ மியூட் போடாதவங்க போட்டுக்கோங்க. அப்போ அந்த அக்னி அப்படிங்கிறத நீங்க எனர்ஜின்னு வச்சுக்கிட்டாதான் ஈஸியா புரியும். ஏன்னா எனர்ஜிக்கு வடிவமே கிடையாது. அது விஷாலமானது, எங்கும் இருப்பது, எல்லாமாக இருப்பது, எப்போதும் இருப்பது. அன்னைக்கு ஜுவாலையா பாத்தீங்கன்னா அந்த ஜுவாலை கூட ஒரு நேரத்துல இருக்கும், அது இல்லாம போயிடும். அதனால அக்னி அப்படிங்கிறத எனர்ஜின்னு வச்சுக்கிட்டு நீங்க இமேஜின் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். காஷ்டங்களின் மாறுபாடுகளுக்கு ஏற்ப அக்னியானது முக்கோணமாக, வட்டமாக, கோணலாக பாவிக்கப்படுகிறது. இப்போ எனர்ஜி has taken a form. எனர்ஜி கேன் மேக், நம்ம என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா, it can take any number of forms. It cannot be created, it cannot be destroyed, but it can be taken any number of forms னு சொன்னோம்.
அப்ப எனர்ஜி எல்லா வடிவத்திலையும் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டியில இருக்கும், எனர்ஜி வடிவம் மற்றும் இருக்கும். ஆக்சுவலா எனர்ஜி வடிவம் கிடையாது, ஆனா அது நினைச்சா எல்லா வடிவத்திலையும் இருக்கும். ஆனா வடிவத்துல இருக்கு அப்படிங்கிறதுக்காக அது வடிவமா மாறிடுச்சா அப்படின்னு கேட்டா வடிவமா மாறல. ஏன்னா வடிவம் அழியும், ஆனா அது அழியவே அழியாது. அப்ப வடிவமா இருக்கும் போதும் கூட அந்த வடிவத்துல ஒட்டாம தான் இருக்குன்னு புரியுதா? அதுதான் மெயினா சொல்ல வர்றாரு. அது அழுத்தமாகவே இருக்கிறது, தனித்தே தான் இருக்கிறது. அது அந்த வடிவத்துல இருக்கிற மாதிரி தெரிஞ்சா கூட அது தனியா துண்டா தான் இருக்கு. ஏன்னா அதை கொளுத்திட்டேன்னா அது எனர்ஜி வந்து எனர்ஜியா மாறும்போது, ஐ மீன் ஷேர் வடிவத்துல இருக்க எனர்ஜி பியூர் எனர்ஜியா மாறும்போது அந்த வடிவம் காணாம போகும்போது எனர்ஜி இருக்கும், ஆனா வடிவம் தான் காணாம போகும். அப்போ அந்த வடிவமா மாறலேன்னு அர்த்தம், ஆனா மாறுற மாதிரி தெரிஞ்சது அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு சொன்னா புரியுது இல்லையா? அந்த மாதிரி முக்கோணமாக வட்டமாக கோணலாக பாவிக்கப்படுகிறது. காஷ்டம் முற்றிலும் எரிந்து சாம்பலானதும் அக்னியும் அழிந்து விட்டதுன்னு நினைக்கிறார்கள். அப்படின்னா என்ன? எவனாவது செத்து போயிட்டான்னா ஆத்மா செத்துடுச்சு, ஆத்மா பிறந்துடுச்சு, ஞானேஸ்வரில் சொல்லியிருப்பார். மக்கள் மூட மக்கள் ஒருவன் பிறந்ததும் ஆத்மா பிறந்துடுச்சு, ஒருத்தன் செத்து போனதும் ஆத்மா இறந்து போயிடுச்சோ அப்படின்னு தப்பா நினைச்சுக்கிறாங்க. ஆனா ஆத்மா எப்போதும் சாஸ்வதமாக இருந்து கொண்டேதான் இருக்கிறது. அது எடுத்துக்கொண்ட வடிவம் இங்கே பிறக்கிறது, அந்த வடிவம் நஷ்டமாகிறது. அது உண்மையில ஆத்மா அதுக்குனால பாதிக்கப்படவே இல்லை. ஏன்னா அது வெறும் தோற்றம் மாத்திரம் தானே, அது உண்மை அல்லவா? இந்த அந்த பிறந்தது இறந்தது எல்லாமே உண்மை இல்லாத வெறும் தோற்றம். தோற்றம் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க, அது இருக்கிற மாதிரி தெரியும் அவ்வளவுதான், பட் உண்மையிலே இல்லைன்னு அர்த்தம். சரியா? அப்ப அந்த தோற்றத்துல அழிவு இருக்கும், விகாரங்கள் இருக்கும், எல்லாம் மண்ணாங்கட்டி இருக்கும். ஆனா ஆன்மால இருக்கும் அப்படின்னு கேட்டா ஆன்மால எதுவுமே இருக்காது. ஆனா ஆன்மா இல்லைன்னா எதுவுமே அங்கே இருக்காது, தோற்றம் கூட இருக்காது, வாஸ்தவம் தான். ஆனா தோற்றத்துல இருக்கக்கூடிய விகாரங்கள் ஆன்மால இருக்குமா அப்படின்னு கேட்டா சுத்தமா இருக்காது. ஸோ 9வது அத்தியாயத்துல அந்த கண்ணன் சொன்ன நான் தான் அனைத்துமாக இருக்கின்றேன், ஆனால் அதில் நான் இல்லைன்னு சொல்லுவான் இல்லையா கண்ணன். ஸோ அந்த விஷயத்தை தான் இங்க அழகா எடுத்து சொல்றதா நான் பாக்குறேன். எரிந்து சாம்பலாதான் அக்னியும் அழிந்து விட்டது என்று நினைக்கிறார்கள், ஆனா அது இல்லை உண்மை. அது போலவே பிறப்பற்றதும் நித்தியமானதும் மாறுபாடற்றதுமான ஆத்மாவிற்கு உடலின் சேர்க்கையால், உடல் உலக சேர்க்கையால் மட்டுமே உருவம், மாறுபாடு, ஜனனம், மரணம் ஆகியவை ஏற்படுகின்றன. ஆனால் இந்த உடல் தொடர்பு சுபாவத்தை மூடர்கள் மெய் என்று தவறாக கருதுகிறார்கள். அக்னியே வந்து அந்தந்த வடிவத்துல இருக்கு அப்படின்னு எப்படி தப்பா புரிஞ்சுக்கிட்டானோ, அல்லது அந்த வடிவங்கள் அடியும் போது அக்னியே அழிஞ்சிருச்சுன்னு தப்பா புரிஞ்சுக்கிறானோ, அந்த மாதிரி மூடர்கள் இந்த உடல் உலக சேர்க்கையினை வெறும் தோற்ற மாத்திரமாக இருக்கும் அந்த தோற்றத்தை உண்மை என்று நம்பி ஆன்மாவே ஜனனமாகிறது, ஆன்மாவே மரணமாகிறது அப்படின்னு எல்லாம் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க என்று அழகாக நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறார். அக்னியின் திருஷ்டாந்தத்தால் எதை நிரூபித்து காட்டினேனோ அதை உத்தமனின் சித்தம் முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகையால் ஸ்ரீ அனந்தனாகிய பகவான் மீண்டும் விளக்க தொடங்கினார். இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறமும் கூட உத்தவனுக்கு விளங்கலையா. நீங்க உத்தவருக்கு வேணும், உத்தவர் வந்து பிரம்மஞானி நமக்காக அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா உலக நன்மைக்காக அர்ஜுனனுக்கு சொல்லப்பட்டதுதான், நமக்காக அர்ஜுனனுக்கு நிமித்தமாக கொண்டு சொல்லப்பட்டதுதான். சிமிலர்லி தி சேம் திங் வி கேன் டேக் ஹியர் ஆல்சோ. உத்தவா இஸ் பிரம்மஞானி, பட் இருந்தாலும் அவனை நிமித்தமாக வைத்தவன் கேட்டான் அப்படிங்கிறத நிமித்தமாக வைத்துக் கொண்டு இது நமக்காக சொல்லப்பட்டதுதான். ஸோ இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் கூட நம்ம மைண்ட் ஒரு வேலை கன்வின்ஸ் ஆகாம இருக்கலாம். அது என்னது, ஆன்மா தான் இருக்கு, அது மட்டும்தான் உணர்வுமயமானதுன்னு சொல்லிட்டு அந்த உணர்வு தான் அப்ப வந்து திடீர்னு பிறக்குது, அப்புறம் அது காணாம போயிடுது, அப்படின்னா உணர்வு செத்து, ஆன்மா பிறக்குது ஆன்மா செத்து போச்சுன்னு சொன்னா என்னவா இப்போ என்று நமக்கு அந்த மீண்டும் மீண்டும் சந்தேகங்கள் எல்லாம் வாய்ப்பு இருக்கின்றது என்று மனதில் வைத்துக் கொண்டு மீண்டும் விளக்கம் ஏற்படுகிறார். உத்தவா, நீ மனதில் இவ்வாறு நினைக்கலாம். ஆதியிலேயே அக்னிக்கும் காஷ்டத்திற்கும் சித்தமான சேர்க்கை இருக்கிறது, அதனால காஷ்டத்தின் தர்மம் அக்னியை பற்றி கொண்டது என்பதை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். ஆனால் ஆத்மாவோ நித்திய சித்தமானது, அவிகாரமானது, ஆகாயத்தை போதில் எதிலும் ஒட்டாதது. அதற்கு உடலின் சேர்க்கை எவ்வாறு உண்டாகும்? பிறகு அந்த சேர்க்கையால் மாறுபாடு எவ்வாறு நேரிடும்? ஓகே, இப்போ மொத்தமா உனக்கு ஒரு டவுட் வரலாம். என்ன டவுட் வரலாம்? அக்னிக்கும் காஷ்டத்திற்கும் சித்தமான சேர்க்கை இருக்கிறது, அதனால காஷ்டத்தின் தர்மம் அக்னியை பற்றி கொண்டது என்பதை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. புரியலையே. ஆக்சுவலா அக்னிக்கும் மரக்கட்டைக்கும் ஒரு சேர்க்கை இருக்கிறது, ஆனால் ஆன்மாவுக்கும் உடலுக்கும் சேர்க்கை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. யாருக்காவது புரியுதா சொல்லுங்களேன். ஆனா இந்த ரெண்டு கட்டைகள் வந்து உராயும் போதுதான் அக்னி வருது.
சோ அதுல ஏற்கனவே அக்னி இருக்கு, அக்னியுடைய அந்த ஒற்றுமை ரெண்டுலயுமே இருக்கு. அதனால நீங்க இதனால அக்னி வெளிப்பட்டதுன்னு சொல்றீங்க. இப்ப ரெண்டு துணி இருக்கு, ரெண்டு துணியை நம்ம உரசும் போது அக்னி வருமானா வராது. ஏன்னா அதுக்கும் இதுக்கும் வேறுபாடு இருக்கு. இதனுடைய தர்மம் அதுல இல்ல, அதனுடைய தர்மம் ஒற்றுமை ரெண்டுலயுமே இல்ல, அதனால அதுல வெளிப்படாது. சோ இதுல ஏதோ ஒற்றுமை இருக்கு, வெளிப்படுது. அத நீங்க ஆத்மாவுக்கும் உடலுக்கும் எப்படி கொண்டு வருவீங்க? ஆத்மா அவிகாரம் எதுலயும் ஒட்டாது, அந்த மாதிரி இருக்கிற ஒரு தர்மத்துல இருக்கிற ஆத்மா, உடல் அழியக்கூடியது, மாறுதல் அடையக்கூடியது. இந்த ரெண்டுக்குமே கொஞ்சம் கூட ஒட்டலையே. அப்ப இந்த ரெண்டுக்கும் எப்படி நீங்க கம்பேர் பண்ணி சொல்வீங்க? அந்த ஒற்றுமை வேற்றுமை என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. அடுத்தது அந்த 94ல நீ சொன்னது புரியுது. 93ல நீ என்ன சொல்ல வர்ற? ரெண்டுக்கும் சேர்க்கை இருக்குங்கிறத எப்படி ப்ரூவ் பண்ற? என்னன்னா, அக்னிக்கும் மரக்கட்டைக்கும் சேர்க்கை இருக்குங்கிறத எப்படி ப்ரூவ் பண்ற? அந்த அந்த ஒற்றுமை இருக்கிறதால தானே அது உரசும் போது அக்னி வருது. இப்ப வேற இப்ப ரெண்டு துணி, இல்லாட்டி ரெண்டு பாத்திரம், இல்லாட்டி ரெண்டு இரும்பு, வேற ஏதாவது உரசுனா நமக்கு அக்னி வருமானா வராது இல்ல. சோ அத அக்னியுடைய அந்த தன்மை ஏதோ ஒண்ணு அங்க இருக்க போய் தானே உரசும் போது வந்துருச்சு. சோ ரெண்டுக்கும் ஏதோ ஒரு ஒற்றுமை இருக்க போய் தானே ரெண்டையும் நீங்க சொல்றீங்க. அந்த மாதிரி ஆத்மாவுக்கு உடலுக்கு இல்ல இல்ல அப்படின்னு கேட்க வர்றாங்க. சரி, நான் புரிஞ்சுக்கிறது சரியான பாரு. இப்போ அந்த மரக்கட்டை அப்படின்னு இருக்குல்ல, அது உண்மையில இருக்கு அப்படின்னு வச்சுக்கோ, மனசுக்கு சரியா இருக்கிறதுனால அந்த ரெண்டு உரசும் போது ஒரு ஜுவாலை வெளிப்படுகிறது. சரியா? இப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? ஜுவாலையே தான், அக்னியே தான் மரக்கட்டை வடிவத்துல இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அக்னியே மரக்கட்டை வடிவத்துல உண்மையாவே இருக்கு, அதனாலதான் ஜுவாலை வருது. சரியா? மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குன்னு சொல்ல வர. அதாவது இப்போ அக்னி பெட்ரோல், ஓகேவா? இப்போ பெட்ரோல் அது சில்லுன்னு இருக்கலாம், தண்ணி மாதிரி இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஆனா அது பத்த வச்ச உடனே பத்திக்குது அப்படின்னு சொல்லும் போது இந்த அக்னி இப்போ அந்த தண்ணீர் வடிவத்துல எது இருந்தது? அக்னியே தண்ணீர் வடிவத்தில் இருக்கு இல்லையா? இப்ப அக்னி வேற பெட்ரோல் வேற நம்மளால சொல்ல முடியாதுல்ல. அக்னி வேற கட்டை வேறன்னு சொல்ல முடியாது. எக்ஸாம்பிள் நம்ம காட்டும் போது நம்ம என்ன சொல்றோம்னா, அது வேறு வடிவத்துல இருக்குடா அப்படிங்கிறதுக்காக அந்த வடிவத்தை இந்த எரியும் போது இந்த அக்னியும் எடுக்கிறது போல் தெரிகிறது அப்படிங்கிறதுக்காக அக்னியே அந்த வடிவத்துல இருக்கிறதுன்னு சொல்லாதே அப்படின்னு நம்ம சொன்னோம். ஆனா அது புரிஞ்சுக்கிறது கஷ்டம். ஏன் புரிஞ்சுக்கிறது கஷ்டம் அப்படின்னா, அக்னியே தான் அந்த வடிவத்தில் இருக்கு, யார் வடிவத்துல அக்னி தானே இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்க தோணுதில்லை. ஏன்னா அங்க அக்னி தான் இருக்கு, வேற ஒண்ணுமே இல்ல. பெட்ரோல்ல என்ன இருக்கு? வெறும் அக்னி தான் இருக்கு. வேற மாதிரி இருக்கு அப்படிங்கிறதுக்காக அக்னி இல்லைன்னு நீங்க சொல்லிடுவீங்களா? அதுக்கு ஆதியிலேயே இந்த ரெண்டும் ஒன்னா தான் இருக்கு. அது ஒன்னா இருக்கிறதுனாலதான் என்ன சொல்றாரு பாரு, நீ மனதில் இவ்வாறு நினைக்கலாம். ஆதியிலேயே அக்னிக்கும் காற்றத்திற்கும் சித்தமான சேர்க்கை இருக்கிறது. அது ரைட் ஃப்ரம் பிகினிங்ல இருந்து ரெண்டும் ஒண்ணுதான். அது வடிவமா மாறினதுக்கு அப்புறமும் மாறுறதுக்கு முன்னாடியும் எல்லாமே ஒன்னா தான் இருக்கு. அது அது அக்னியே தான் அந்த வடிவத்தில் இருக்கு, அக்னியே தான் பெட்ரோல் வடிவத்தில் இருக்கு. அதனால காஷ்டத்தின் தர்மம் அக்னியை பற்றி கொண்டது என்பதை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். அதனால பார்க்கும்போது ரெண்டு ஒண்ணுன்னு சொல்ல வேண்டியது இருக்கு. சரியா? அந்த மாதிரி இந்த உடல் உலகங்கள் மற்றும் ஆத்மா இந்த ரெண்டும் ஒன்னா அப்படின்னு கேட்டா இல்ல. புரியுதா? எக்ஸாம்பிள் நம்ம சொல்ல ட்ரை பண்ணும்போது அந்த எக்ஸாம்பிளே தொங்கிடுவானுங்க. சரியா? எக்ஸாம்பிளே எரிக்கி பிடிச்சிக்கிட்டு கடைசியில சிக்கிட்டு என்ன சொல்றான் கண்ணன்? ஆத்மா தானே உடல். இப்போ ஆத்மாவும் உடல் உலகங்களும் முதல்ல இருந்தே அதுவும் இதுவும் ஒண்ணுதான். இப்ப இந்த இடத்துல இது மாதிரி இருக்கு, ஒண்ணுதான் அப்படின்னு சொல்ல முடியுமான்னா சொல்ல முடியாது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றாரு. நான் எக்ஸாம்பிள் சொன்னதை நீ தப்பா புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த எக்ஸாம்பிள் அப்கோர்ஸ் அக்னியும் மரக்கட்டையும் ஒண்ணுன்ற மாதிரி தான் இருக்கு, அதை வச்சு நீ தப்பா புரிஞ்சுக்கலாம். ஆனா அப்படி இல்லடா, நான் சொன்ன இந்த உடல் அல்லங்கள் ஆத்மா கேஸ் அப்படிங்கிற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேமா. இப்ப நீங்க பாருங்க, ஆத்மா நித்தியமானது, நித்திய சித்தமானது, அவிகாரமானது, ஆகாயத்தை போல் எதிலும் ஒட்டாதது. அதற்கு உடலின் சேர்க்கை எவ்வாறு உண்டாகும்? பிறகு அந்த சேர்க்கையால் மாறுபாடு எவ்வாறு நேரிடும்? ஏன் அப்படின்னா, இந்த
உடல் உலகங்கள்லாம் இருக்கு இல்லையா, இது ஆக்சுவலா இல்லவே இல்லை, உண்மையிலே இல்லவே இல்லை. சரியா? இருக்கிற மாதிரி வெறும் தோற்றம் தான் தெரிகிறது. சரியா? அப்போ ஆத்மா அப்படிங்கிறது நித்தியமானது, தோற்றம்ங்கிறது அனித்தியமானது. சரியா? அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாவா, ஆத்மாவோ நித்திய சித்தமானது, இது அந்த தோற்றம் அப்படிங்கிறது செகண்டுக்கு செகண்டு மாறக்கூடியது, அனித்தியமானது, விகாரம் உடையது. எது? இந்த தோற்றங்கள். தோற்றத்துல எக்கச்சக்கமான விகாரங்கள் இருக்கு. ஆனா ஆத்மா கிட்ட சுத்தமா விகாரங்கிறதே கிடையாது. அதுல ஏணி வச்சாலும் நம்ம வந்து இதுக்கும் அதுக்கும் ஒண்ணுன்னு சொல்ல முடியாது. சரியா? இந்த இடையில ஒரு தடவை இந்த கிளாஸ்ல டிஸ்கஷன் போச்சு, இந்த பிரம்மத்தின் ஜாடை வந்து இந்த மாயையில தெரியும் அப்படின்னு சொல்லி, மாயையிலேயே பிரம்மத்தை பார்த்துடலாம் அப்படின்னு எல்லாம் வந்து நாங்க அனலைஸ் பண்ணோம்னு யாரோ சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப நம்ம என்ன ஸ்ட்ராங்கா சொன்னோம், தலையில நின்னாலும் மாயைக்குள்ள நீ பிரம்மத்தை பார்க்கவே முடியாதுடா, அதனுடைய ஆட்ரிபியூட்ஸ் டோட்டலி வேற, இதனுடைய ஆட்ரிபியூட்ஸ் டோட்டலி வேற. அது உருவமற்றது, அது நிர்விகாரம், நிர்குணம் அப்படின்னு அசங்கன் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய குவாலிட்டிஸை போட்டேன்னா, மாயைக்குள்ள இருக்கக்கூடிய வஸ்துக்களுடைய குவாலிட்டிஸை போட்டேன்னா ஏணி வச்சாலும் எட்டாவது தூரத்துல இருக்கும், இதுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லாம இருக்கும். பின்னாடி இந்த மாயையினுடைய சாயல் தெரியுது, பிரம்மத்தினுடைய சாயலை வந்து மாயையில பார்த்துடலாம் நீங்க நினைச்சீங்கன்னா அது வாய்ப்பே இல்லைன்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? அந்த இதை நீங்க மனசுக்குள்ள நினைச்சு பார்த்தீங்கன்னா ஈஸியா புரியும். அப்ப இவர் என்ன சொல்றாரு, டே அக்னியும் மரக்கட்டையும் மேட்ச் பண்ணிடலாம், பெட்ரோலையும் வந்து அக்னியும் ஒன்னாக்கிடலாம், ஏன்னா இதனுடைய ப்ராப்பர்ட்டியும் நத்திங் பட் ஃபயர் தான், ஃபயர் எனர்ஜி தான், அதுவும் வந்து ஒரு ஃபயர் பெட்ரோலா இருந்தாலும் வி கேன் கால் இட் இஸ் அ ஃபயர் எனர்ஜி ஒன்லி. சரியா? அது ஃபயர் தான் அப்படின்னு எல்லாரும் ஏத்துப்பாங்க. பட் ஆன்மா அண்ட் நான் சொன்ன இந்த கம்பேரிஷன்ல இது சேராது. ஏன் சேராதுன்றதுக்கு தான் வரிசையா எக்ஸாம்பிள் வருது. அதிகாரமானது எது? ஆத்மா. இது விகாரங்களோடு இருக்கிறது, ஆகாயத்தை போல் எதிலும் ஒட்டாமல் இருக்கிறது. ஆனா இந்த உலகம், உடல் உலகங்கள் அப்படிங்கிறது எல்லாத்துலயும் வந்து பின்னி பணிஞ்சு ஒட்டிக்கிட்டு இருக்கு. அதற்கு உடலின் சேர்க்கை எவ்வாறு உண்டாகும், பிறகு அந்த சேர்க்கையால் மாறுபாடு எவ்வாறு நேரிடும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஆட்ரிபியூட்ஸ், இந்த ஆட்ரிபியூட்ஸ் இஸ் டோட்டலி டிஃபரெண்ட் ஃப்ரம் தி குவாலிட்டிஸ் ஆஃப் தி. இப்போ பெட்ரோலை கொண்டு போயிட்டு நீ எந்த பரிசோதனை சொன்னா அது ஃபயர்னு தான் சொல்லுவோம். அப்போ ஃபயரை கொண்டு போயிட்டு காட்டினாலும் அது ஃபயர்னு தான் சொல்லுவோம். இப்போதைக்கு அது இல்லை, அதாவது ஃபயர் மாதிரி இல்லை அப்படிங்கிறதுக்காக அது ஃபயர் இல்லைன்னு அர்த்தம் ஆயிடாது. ஆனா இந்த உடல் உலகங்கள் அப்படிங்கிறது சம்மந்தமே இல்லை. ஓரளவு இந்த பெட்ரோலை கூட மேட்ச் பண்ணலாம், இந்த காஸ்ட்ங்கிறதுல கூட மேட்ச் பண்ணலாம், 100% மேட்ச் பண்ண முடியல. ஏன்னா அதுவும் வந்து இது உருவத்தோட இருக்கு, அக்னிக்கு தனி உருவம் கிடையாது. இந்த காஸ்டங்கள்லாம் தனி, அதுக்குன்னு தனித்தனி உருவம் இருக்கு. அதே மாதிரி விகாரங்கள் இருக்கின்றன, ஒன்று சில்லுன்னு இருக்கு, ஒன்று ஹாட்டா இருக்கு, ஒன்று டிஃப்ரெண்டாலாம் இருக்கு. ஆனால் அக்னி ஒரே ஹாட்னா அது ஹாட் மட்டும்தான், பியூர்னா பியூர் மட்டும்தான். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கு. இதுலையும் நம்ம வந்து ஓரளவு மேட்ச் பண்ணலாம், பட் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு சிரமமா இருக்கலாம். ஏன்னா அக்னியும் கட்டையும் ஒன்னாத்தானே இருக்கு என்று தோன்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா தவறி கூட ஆன்மாவுக்கும் உடலுலகங்களும் அப்படி இருக்கும்னு நினைச்சிடாதா என்று ஒருவேளை அப்படி அவனுக்கு தோன்றிடக் கூடாது என்பதற்காக இதை விரிவாக சொல்லியிருப்பதாக நான் பார்க்கின்றேன். நம்ம ஆத்மாவிற்கு உடலின் சேர்க்கை நேரிடுகிறது என்று சொல்வதே பொருந்தாத ஒன்றாகும். அப்படி நிகழக்கூடாத ஒன்று நிகழ்ந்து விட்டாலும் அது பிறகு தேக புத்தியில் சிக்கிக்கொள்ளுமே. தப்பி தவறி ஆத்மாவிற்கு உடலின் சேர்க்கை, அந்த ஆன்மாவே நம்ம உடம்பா இருக்கிறதே, உடம்பு போய் ஆன்மான்னு சொல்லிடக்கூடாது, சிம்பிளா சொல்லணும்னா. தப்பி தவிர இந்த உடம்பு போய் ஆன்மான்னு நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் தேகாபிமானத்திலேயே இருக்க வேண்டியதான். இந்த தேகாபிமானம்ங்கிறது தவறு அப்படிங்கிறோம், நான் உடல்னு சொல்றதே தப்புங்கிறோம். ஏன்னா ஆத்மா உடலாக இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்றோம். அப்படி இருக்கும்போது இது வந்து ஆன்மா வந்து உடல்னு சொன்னா அது 100% பொருந்தாத ஒன்று. அப்படி ஒரு வேலை நீ சொல்லிட்டேன்னா தேக புத்தியிலே சிக்கிக்க வேண்டியதான், தேகாபிமானத்திலேயே நீ மாட்டிக்க வேண்டியதான், வேற வழியே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. எவன் தேக புத்திக்குள் வந்து விட்டானோ அவன் கேவலம் தேகதாரியாகவே ஆகிவிடுகிறான். பிறகு அவன் எதை எவ்வாறு துறந்து மேலே செல்ல முடியும் என்ற சந்தேகம் உனக்கு உண்டாகி இருக்கிறது. இப்ப என்ன சொல்றாருன்னா, சரி நீ சொல்றது கரெக்டு தான், ஆனா இங்க இருக்கிற நாங்கெல்லாம் என்ன பண்ணிட்டோம், நீ என்னதான் சொன்னாலும் நாங்க தேகம்தான், எங்களுக்கு தேகாபிமானம் வந்துடுச்சு இல்ல, இப்ப என்னையா பண்றது, நீ இல்லைங்கிற, அது இருக்க வழி இல்லைங்கிற, புரிய வைக்கிற, என்னமோ ட்ரை பண்ற, ஆனா எங்களுக்கு தான் தேக புத்திக்குள் வந்துடுச்சே, வந்து விட்டானோ சரியா, அவன் கேவலம் தேகதாரியாகவே ஆகிவிடுகின்றான். நான் உடம்பு அப்படிங்கிறது தெளிவா இருக்கான், தேகாபிமானத்துல சிக்கிட்டான்பா.
இப்ப அவன் இதை எப்படி திறந்து மேலே போய் நீ சொன்ன மாதிரி எல்லாம் புரிஞ்சு என்னத்தை செய்யறது? இப்பதான் நாங்க சிக்கிட்டோமே. சிக்கினதுக்கு அப்புறம் அவன் என்ன பண்ணணும்னு சொல்லலாம்ப்பா அப்படின்னு ஒரு வேலை உனக்கு தோணுச்சுன்னா எல்லாமே கண்ணனா முடிவு பண்ணி கண்ணனா நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றான் பாருங்களேன் என்ற சந்தேகம் உனக்கு உண்டாகி இருக்கிறது. இவராக சந்தேகத்தை உண்டாக்கிட்டு கிருஷ்ணன் உத்தமனிடம் கூறுகிறான், இத்தகைய சந்தேகத்தை மனதில் கொள்ளாதே. மனதை ஒருமுகப்படுத்தி நான் சொல்லும் அந்த அர்த்தத்தை கவனமாக கேள். சந்தேகமே கேட்கல. சந்தேகம் நமக்கெல்லாம் வந்துரும்னு சொல்லிட்டு அப்படி ஒரு வேளை சந்தேகம் வந்துச்சுன்னா அந்த சந்தேகத்தை குப்பையில போட்டு ஒழுங்கா நான் சொல்றதை மட்டும் கேள்றா அப்படின்னுட்டு கண்ணன் ஸ்டார்ட் பண்றான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இந்த இடத்துல. சோ உத்தமனிடம் கூறுகிறான், இத்தகைய சந்தேகம் ஒரு வேளை வரும் மனசுக்குள்ள. அதனால மனசை ஒருமுகப்படுத்தி கொண்டு கவனமா நான் அடுத்து சொல்ல போறதை கேளு. ஏன் ஆட்டோமேட்டிக்கா இந்த உடல் தேகாபிமானத்தை விட்டுட்டு வெளியே வரலாம்னு சொல்றாரு போல. அர்ஜுனா அர்ஜுனான்னு தெரியாம வச்சிருந்தேன்னு நினைக்கிறேன். உத்தவான்னு சொல்றதுக்கு அர்ஜுனான்னு வந்துருச்சு. உத்தவா, இது வெறும் சொல் ஜாலத்தினால் கைவரக்கூடியது அல்ல. என்னுடைய மிக ரகசியமான இந்த ரகசியத்தை உனக்காக நான் வெளிப்படுத்துகிறேன். வார்த்தையாலெல்லாம் நான் சொல்லி நான் அந்த ஆன்மான்னு உணர்த்த முடியாதுடா. அது அவ்வளவு ஈஸி கிடையாதுடா. ஆனாலும் உனக்காக சொல்றேன்டா. இட்ஸ் நாட் சோ ஈஸி டு டிக்ளேர் த்ரூ வேர்ட்ஸ். ஆன்ம உணர்வை நீ தேகாபிமானத்தை விட்டுட்டு ஒன்னு ஆன்ம உணர்வா மாத்துறதுக்குங்கிறது என்னுடைய வெறும் வார்த்தை சப்தங்களை கொண்டு அதை செஞ்சிட முடியுங்கிறது சாத்தியம் இல்லாத ஒண்ணுதான். ஆனாலும் உனக்காக நான் செய்யறேன், கவலைப்படாதே என்று கண்ணன் நமக்காக சொல்லுகின்றான் என்பது புரிந்து கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் ஒன். கேட்பாயாக, எவன் புருஷோத்தமனோ, எவனது கட்டுப்பாட்டில் மாயையின் முக்குணங்கள் இயங்குகின்றனவோ, எவனை சாஸ்திரங்கள் ஈஸ்வரன் என்ற பெயரால் அழைக்கின்றனவோ, அந்த ஈஸ்வரனின் மாயையானது ஜீவனை சம்சாரத்தில் வீழ்த்துவதற்காக பலவிதமான காரியங்களை உருவாக்கி வீணான மாயா மயக்கத்தை பெருக்கியது. அழகா ஈஸ்வரன் இன்ட்ரடியூஸ் பண்றாரு பாரு. சரியா? எவன் புருஷோத்தமனோ, உத்தம புருஷன், எவனது கட்டுப்பாட்டில் மாயையின் முக்குணங்கள் இயங்குகின்றனவோ, அப்படியே ஈஸ்வரா அப்படிங்கிற அந்த கான்செப்டை நமக்கு தெளிவா அடுத்து இன்ட்ரடியூஸ் பண்றாரு. எவனை சாஸ்திரங்கள் ஈஸ்வரன் என்ற பெயரால் அழைக்கின்றனவோ, டைரக்டா ஈஸ்வரனுக்கு உண்டான விளக்கத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறார். அந்த ஈஸ்வரனின் மாயையானது ஜீவனை சம்சாரத்தில் வீழ்த்துவதற்காக பலவிதமான காரியங்களை உருவாக்கி வீணான மாயா மயக்கத்தை பெருக்கியது. அங்கே பிரதிபிம்பித்த சைதன்யமே ஜீவன் என்று அழைக்கப்பெற்றது. இது சிறு குட்டையில் பிரதிபிம்பித்த சந்திரபிம்பத்தை பார்த்து அறிவிலி ஏமாறுவது போன்றதாகுமே. இன்னொரு விசாரசாகர மாதிரில இருக்குது. அந்த சிறு குட்டையின் நீரை தொடாமல் சந்திரன் ஆகாயத்தில் அலிப்தமாகவே இருக்கிறான். அதுபோலவே ஆத்மாவானது அவித்தியை கடந்தது. அவித்தியானது இந்த பிரதிபிம்பத்தை தொடுவதில்லை. சரி வாங்க. அவித்தியைனா அஞ்ஞானம், ஆத்மாவுக்கு அஞ்ஞானம் கிடையாது அப்படிங்கிறது சொல்றாரு. பிரதிபிம்ப சைத்தன்யம்ங்கிறது ஜீவனை சொல்றாரு. ஜீவாத்மாவையும் டச் பண்றது கிடையாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். இப்போ ஈஸ்வரனின் மாயையானது, ஈஸ்வரனின் மாயையானது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சத்துவ ரஜோ தமோ குணங்கள். ஓகேவா? ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லும் போது என்ன சொன்னோம்? பஞ்சபூதங்கள், பேசிக் பிளாட்ஃபார்ம்னு சொன்னோம் இல்லையா? 84 லட்ச உயிரினங்கள், பஞ்சபூதங்கள், 84 லட்ச பிறப்புகள் பிளஸ் முக்குணங்கள், இவைகள் எல்லாம் என்னது? இந்த பேசிக் பிளாட்ஃபார்ம் டு பிளே எ கேம். விளையாட்டை நீ பண்ணணும் அப்படின்னு சொன்னா இந்த பேசிக்கலா இந்த ஒரு கட்டமைப்பு இல்லாம இந்த கேம் நம்மளால ஆட முடியாது. ஓகேவா? அப்போ ஈஸ்வரனின் மாயையானது அப்படின்னு சொல்லும்போது யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் இங்கே இந்த பஞ்சபூதங்களாகட்டும், 84 லட்சம் பிறப்புகளாகட்டும், முக்குணங்களாகட்டும், இவைகள் அனைத்தும் மாயை. இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஈஸ்வர மாயை. சரியா? இது என்ன பண்ணுது? ஜீவனை சம்சாரத்தில் வீழ்த்துவதற்காக பலவிதமான காரியங்களை உருவாக்கி வீணான மாயா மயக்கத்தை பெருக்கியது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கூடாது. நிறைய பேர் என்ன தப்பா புரிஞ்சுப்பாங்கன்னா, என்ன ஈஸ்வரனே உன்னை மாயால மயக்கி வச்சிருக்கான் போல அப்படின்னு மாதிரி தோன்ற மாதிரி வந்திருக்கு.
பட் ஆக்சுவல் மீனிங் என்ன அப்படின்னா, இந்த ஜீவன் வந்து தமோ ரஜோ குணங்கள்ல இருக்கும்போது அந்த ஜீவன் வந்து இந்த மாயா மயக்கத்துல விழுற மாதிரியான ஒரு ஆக்டிங் தான் பண்ண வேண்டியது இருக்கு இல்லையா? ஸோ ஆட்டோமேட்டிக்கலி ஜீவனை சம்சாரத்தில் வீழ்த்துவதற்காக பலவிதமான காரியங்களை உருவாக்கி அப்படின்னா, இந்த ரஜோ தமோ குணங்கள் அப்படிங்கிறது தான் ஜீவனை சம்சாரத்தில் வீழ்த்துவதற்காக உருவாக்கப்பட்ட காரியங்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். அதுதான் அந்த வீணான மாயா மயக்கத்தில் வீழ்கிறது. சரியா? இப்ப இந்த முக்குணத்துக்கு தலைவன் யாரு? கண்ணன் தான். கண்ணன் இல்லைன்னா குணமே இல்லை. ஆனா இந்த முக்குணத்துல இந்த ரஜோ தமோ குணங்களில் வீழ்ந்திருக்கின்ற அந்த ஜீவனானவன் இந்த மாயா மயக்கத்துல வீழ்ந்து கிடக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. இது வரைக்கும் கூட நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இது எல்லாமே சும்மா நாச்சுக்கும் மாயைக்காக விளையாட்டிற்காக ஜீவனானவன் மயக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கணும்ல. ரஜோ தமோ குணங்கள் இருக்கிறவன் அந்த மாதிரி இருந்தாதானே கேமை கண்டினியூ பண்ண முடியும். அப்போ அந்த மாயா வேஷங்கள், இப்போ வந்து சோம்பேறி வேஷம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து தமோ வேஷம்னு வச்சுக்கோங்க. பயங்கர ஃபாஸ்டா ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பிசினஸ் மேன் வேகம் அப்படின்னா அது ரஜோ குணத்துல வச்சுக்கோங்க. அப்புறம் ரொம்ப ஹீரோ மாதிரி நல்லவனா இருக்கணும் அப்படிங்கிற வேஷமும் சாத்விக் வேஷமா இருக்கும். இப்படி பலவிதமான வேஷங்களுக்காக இவன் மயக்கத்தில் உள்ளது போல் 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 அப்படிங்கிறத கொண்டு வந்துட்டாங்கன்னா ரொம்ப ஈஸியா புரியும். அப்படின்னு ஈஸ்வரன் நிஜமாவே மயக்கிட்டானா அப்படின்னா, மாயா மயக்கத்தில் வீழ்வது போல் தோற்றங்களை ஏற்படுத்துவதற்கு ஈஸ்வரனே காரணமாக இருக்கின்றான் இல்லையா? அவன் பிளாட்ஃபார்ம் உருவாகலை அப்படின்னா எதுவுமே இங்க தோண்டி இருக்காது. அப்ப இந்த விளையாட்டிற்காக அவன் பேசிக் பிளாட்ஃபார்மை உருவாக்கும் போது அங்கே ஜீவனானவன் பிரதிபிம்பிக்கின்றான். இந்த அவனுக்கு பிடிச்ச அந்த குணத்துல பிரதிபிம்பித்து அங்கு விளையாட ஆரம்பிக்கின்றான். அப்ப ஜீவன் வந்து இந்த மாதிரி குணங்கள்ல ஈஸ்வரன் படைத்த இந்த உலகத்துல அந்தந்த குணத்துல ஜீவன் வந்து பிரதிபிம்பித்து விளையாடும் போது அது எது பிரதிபிம்பிக்கிறது? பிரம்மம் தான். ஃபர்ஸ்ட் பிரம்மமே ஈஸ்வரனானது, இப்போ அந்த பிரம்மமே ஜீவனாக பிரதிபிம்பிக்கின்றது. அழகா சூப்பரா பிரதிபிம்பம்ன்ற வார்த்தையை செமையா யூஸ் பண்ணியிருக்காரு பாருங்க. அங்கே பிரதிபிம்ப சைத்தன்யமே ஜீவன் என்று அழைக்கப்பெற்றது. சரியா? இப்போ அந்த மாயா மயக்கத்துல எது இருக்கு? பிரதிபிம்ப சைத்தன்யம் இருக்கு. அப்படின்னா பிரம்மத்தினுடைய அந்த ஒளி பிரதிபிம்பித்து இந்த ஜீவன் என்ற பெயர் பெற்று இந்த முக்குண கலவையில வந்து விளையாடிட்டு இருக்கு, வேஷம் போட்டுட்டு இருக்குன்னு சிம்பிளா புரிஞ்சுக்கோங்களேன். அதாவது நடிகன் எக்ஸாம்பிள் வரணும் அப்படின்னு சொன்னா, ஒரிஜினல் கான்சியஸ் நடிகன் வச்சுக்கிட்டீங்கன்னா அவன் வந்து ஏதோ ஒரு கேரக்டருக்குள்ள என்ட்ரி ஆகிறான் இல்லையா? அவன் வந்து அந்த பிரதிபிம்பத்த சைதன்யமே ஜீவன் அப்படின்னு சொன்னா அந்த வேஷம் போட்ட நடிகனே ஜீவன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சைத்தன்யமே ஜீவன் அர்த்தம். பிரதிபிம்பத்த சைத்தன்யமே ஜீவன். வேஷம் போட்ட நடிகனே இங்கே ஜீவன் என்று அழைக்கப்படுகின்றான். வேஷத்திற்காக ஜீவன் என்று அழைக்கப்படுகின்றான், உண்மையில் இல்ல. ஏன்னா ஜீவன்றது உண்மையே இல்லை. அப்ப வேஷத்திற்காக இங்கே ஜீவன் என்று அழைக்கப்படுகின்றான் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியா புரியுது. ஸோ தேர்ஃபோர் அந்த ஈஸ்வரனின் மாயா மயக்கத்திலே இங்கே ஜீவன் எப்படி உருவானான்? பிரதிபிம்ப சைத்தன்யமாக ஜீவன் உருவாகின்றான். அப்ப வில்லன் வேஷம், காமெடி வேஷம், எல்லாம் மயக்கமான வேஷங்கள் எல்லாமே இருக்கணும். அது வேஷத்துக்குள்ள யார் இருக்கா? பிரம்மமே தான். பிரதிபிம்பித்து சைதன்ய பிரதிபிம்ப சைதன்யமே பிரதிபிம்பித்து இங்கே ஒரு ஜீவனாக தோற்றம் அளித்தது அப்படின்னு அழகா சொல்லியிருக்காரு. சூப்பர் எக்ஸாம்பிள் சொல்றாரு. ஒரு சிறு குட்டையிலே பிரதிபிம்பித்த சந்திரபிம்பத்தை பார்த்து அறிவிலி ஏமாறுவது போன்றதாகும். இப்போ ஒரு சிறு குட்டையில ஒரு சந்திரன் பிரதிபிம்பம் தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக சந்திரன் குட்டைக்குள்ளே வந்துட்டான், விழுந்துட்டான், சந்திரன் குட்டைக்குள்ளே இருந்துகிட்டு நனைஞ்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்ல போறீங்களா? இல்லை இல்லையா? 100% சான்ஸே இல்லை. அது அப்பழுக்கற்றது, அது தூயது, அது தொடாமது, எங்கேயும் தொடாமல் இருக்கின்றது, அது நிர்விகாரம், நிர்குணன், அதெல்லாம் அப்படியே தான் இருக்கு. ஆனா குட்டைக்குள்ள பாத்தீங்கன்னா அது நனைஞ்சு போயிருக்கு, குட்டியாயிடுச்சு, எல்லாம் ஏகப்பட்ட விகாரங்கள்லாம் வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்படியே நடிகனை உதாரணத்துக்கு வந்துருங்க. நடிகன் அவன் சுத்தமாகத்தான் இருக்கின்றான். ஆனா வேஷம் போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பைத்தியக்கார மாதிரி இருப்பான், அறிவிலி மாதிரி இருக்கான், லூஸ் மாதிரி இருக்கான், வேற வேற மாதிரி எல்லாம் தெரிவான். சரியா? பட் இப்படி எல்லாம் தெரியுது அப்படிங்கிறதுக்காக நடிகன் பாதிக்கப்படுகிறானா? அங்க சந்திரனுக்கு ஏதாவது ஆச்சா? எதுவும் ஆகல. ஆனா மாதிரி இங்க தெரியுதுங்கிறதுக்காக ஆச்சான்னா ஆகல. நல்லா புரியுதா? சிறு குட்டையில் பிரதிபிம்பித்த சந்திரபிம்பத்தை பார்த்து அறிவிலி ஏமாறு போன்றதா? அப்ப நீங்க ஒரு முட்டாளா இருந்தா மட்டும்தான் இது வந்து பிரம்மமே இங்க வந்து ஜீவனா மாறிடுச்சு அப்படின்னு தப்பா புரிஞ்சுப்பானே தவிர உண்மையில ஜீவன் அப்படிங்கிறது எதுவும் இல்லை.
சைதன்யமே தான் ஜீவா வேஷத்துலதான் இருக்கு என்று புரிந்து கொண்டால் இந்த கன்ஃபியூஷன் தீர்ந்துவிடும் என்று மிக அற்புதமாக நமக்கு உணர்த்து கொண்டிருக்கிறார். அந்த சிறு குட்டையின் சொல்றார். இப்ப ஈஸ்வரனும் பிரதிபிம்ப சைத்தன்யம் தானே? ஈஸ்வரனும் பிரதிபிம்ப சைத்தன்யம் தான், ஒன்றும் டவுட் இல்லை. பட் இந்த மாயின் அதான் நீ சொல்லுவே, அதனுடைய இதுக்கு வந்து அவித்தை அப்படின்னு ரீசன் சொல்லுவேன். அதுக்கு என்ன சொல்லுவேன்? மாயா அப்படின்னு சொல்லுவியோ? இல்ல இல்ல, ஈஸ்வரனுக்கு காரணம் என்ன சொல்லுவடா? ஜீவனுக்கு அவித்தியை காரணம் அப்படின்னு சொல்லுவேன். அஜ்ஞான வேஷமே ஜீவனுக்கு காரணம் அப்படின்னுவேன். மாயா உபாதி அப்படின்னு சொல்லுவாங்க, அவித்யா உபாதின்னு சொல்லுவாங்க ஜீவனுக்கு. ஈஸ்வரனுக்கு வந்து மாயா உபாதி. கண்டிப்பா மாயா உபாதின்னு சொல்லுவாங்க. அப்ப கண்டிப்பா உபாதின்னு வந்துட்டாலே பிரதிபிம்பம் தான் இல்லையா? அப்ப பிரம்மம் தான் வந்து உபாதி அற்று இருக்கின்றது இல்லையா? உபாதி இல்லாமல் இருக்கிறது பிரம்மம் மட்டும்தான். ஆனா அது மாயா உபாதியை கொண்டு பிரம்மமே இங்க ஈஸ்வரனாக பிரதிபிம்பிக்கிறதுன்னு வச்சுக்கோயேன், சரியா? ஆனா அவித்யா ஜீவனுக்கு வந்து ஜீவனுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சிறு குட்டையில பிரதிபிம்பிக்கின்ற பிம்பம் அப்படின்னு சொன்னாங்க. ஈஸ்வரனுக்கு அதே மாதிரி ஈஸ்வரனுக்கு தான் பிளாட்ஃபார்ம்னு சொன்னேன். ஈஸ்வர மாயா, மாயா உபாதியை கொண்டு பிரதிபிம்பிக்கிற மாதிரி ஒரு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. இப்ப வந்து ஜீவனுக்கு வந்து சிறு குட்டை, அதுல பிரதிபிம்பிக்கின்ற சந்திரனை நம்ம வந்து சந்திரன் இங்கதான் இருக்கிறான், இதுதான் சந்திரன் அப்படின்னு ஏமாந்து நம்ம வந்து இருக்கிற மாதிரி ஜீவன் தான், ஜீவனை நான் அப்படின்னு நினைச்சிட்டோம். அந்த இந்த எக்ஸாம்பிள் மாதிரியே ஈஸ்வரனுக்கு என்ன சொல்லலாம்? ஈஸ்வரனுக்கு விசார சாகரத்துல சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இந்த மேக ஆகாஷ் அப்படிங்கிறத நீ வந்து ஈஸ்வரனுக்கு வச்சுக்கோ, கட ஆகாஷ் அப்படிங்கிறத ஜீவ உபாதின்னு வச்சுக்கோ அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஓகேவா? அப்போ நீ கடத்துல புரிஞ்சு குட்டைன்னு சொல்றது கட ஆகாசம் இல்லையா? இப்போ அங்க சந்திரன் அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஆகாஷ் வச்சுக்கோ இப்போதைக்கு, சரியா? இப்போ கட ஆகாஷ் அப்படின்னு சொன்ன மாதிரி எனக்கு ஈஸ்வரனுக்கு ஒன்ன காட்டுங்க அப்படின்னா, விசார சாகரத்துல என்ன காட்டியிருக்கு அப்படின்னா, மேக ஆகாஷ் அப்படிங்கிறத நீங்க ஈஸ்வர சைத்தன்யமா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, கட ஆகாஷ் அப்படிங்கிறத ஜீவ சைத்தன்யமா வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பிளனேஷன் ஏன் காட்டியிருக்கு அப்படின்னு சொன்னா, மேகத்துல மேக ஆகாஷ் அப்படிங்கிறது கொஞ்சம் ஈஸ்வர சைத்தன்யம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ரொம்ப என்ன சொல்றது, விஸ்வரூப வர்ணன மாதிரி. அதாவது ஆகாயத்தை போல எல்லா இடத்துலையும் இருப்பது, எங்கும் இருப்பது, எல்லாமாக இருப்பது அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட்ஸோட கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது அல்லது ரொம்ப பெருசுன்னு சிம்பிளா வச்சுக்கோங்க. அப்போ அதனால என்னதான் பெருசுன்றதுனால கண்டிப்பா வந்து பிரம்மத்தோட ஈக்குவேட் ஆயிடாது. இதுவும் ஒரு உபாதி தான். ஆனாலும் ஜீவனை கம்பேர் பண்ணா அதை பெருசுன்னு காட்ட வேண்டியது இருக்கு அப்படிங்கிறதுக்காக மேக ஆகாசத்தோட ஈக்குவேட் பண்ணியிருப்பாரு, சரியா? இப்ப நீங்க அந்த மேக ஆகாசத்தோட எதை ஈக்குவேட் பண்ணிக்கலாம்னா, பேசிக் பிளாட்ஃபார்ம்னு நான் சொன்னேன் இல்லையா? இந்த பேசிக் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது தான் ஈஸ்வரனுடைய உபாதி அப்படின்னு நான் சொல்ல வரேன். குட்டை அப்படிங்கிறது ஜீவனுடைய உபாதி அப்படின்னு வச்சுக்கிட்டேன் அப்படின்னா, அந்த ஃபுல் பிளாட்ஃபார்ம் இருக்கு இல்லையா, அது வந்து ஈஸ்வரனுடைய ஒரு உபாதின்னு வச்சுக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே. பிரதிபிம்பத்த சைதன்யமே ஜீவன். கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இங்க ஈஸ்வரனை பிரதிபிம்ப சைதன்யம்னு பொதுவா சொல்லலைன்னா கூட இட் கேன் பி வெரி ஈஸிலி அண்டர்ஸ்டுட். அது எல்லா கிரந்தமும் ஒப்புக்கொண்ட ஒரு விஷயம். ஈஸ்வரனும் மாயைக்கு உட்பட்ட விஷயமேன்னு தெளிவா சொல்லிடுச்சு, சரியா? இப்ப மாயைனாலே பிரதிபிம்பம் தானே. ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் மாயா கான்சியஸ்னஸ், அதாவது பிரதிபிம்ப சைதன்யம்னு சொல்லும் போதே மாயை தான். இப்ப ஈஸ்வரனும் மாயான்னு எப்ப சொல்லிட்டியோ அப்போ நத்திங் ராங் டு சே தட் இட் இஸ் ஆல்சோ பிரதிபிம்பா. பட் தெர் இஸ் அ டிஃபரன்ஸ். அந்த டிஃபரன்ஸ் எப்படி காட்டலாம் அப்படின்னு சொன்னா, மேக ஆகாஷ் கட ஆகாஷ்னு காட்டுற மாதிரி அது பேசிக் பிளாட்ஃபார்ம் அண்ட் கண்ட்ரோலரா ஒரு உபாதி எடுத்துட்டு இருக்கான். இவன் அப்படி இல்லாம ஒரு குட்டி குட்டி வேஷமா உபாதி எடுத்துட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நீ புரிஞ்சுக்கணும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஓகேவா? ஓகே. அடுத்து, அந்த சிறு குட்டையின் நீரை தொடாமல் சந்திரன் ஆகாயத்தில் அலிப்தமாகவே இருக்கின்றான். அது போலவே ஆத்மாவானது அவித்யை கடந்தது. அவித்யானது அந்த பிரதிபிம்பத்தை தொடுவதே இல்லை, சரியா? இப்ப ஜீவனுடைய உபாதி அவித்யன்னு சொன்னோம். ஆனா உண்மையில ஆத்மாதான் இப்போ பிரதிபிம்ப சைதன்யமாக ஜீவனாக வந்து இப்போ அவித்யக்குள்ள மாட்டிக்கிச்சு இல்லையா? இப்போ உண்மையில ஆத்மா மாட்டிக்கிச்சா? சந்திரன் உண்மையிலேயே குட்டையா வந்து குட்டைக்குள்ள இருக்கா? சந்திரன் குட்டைக்குள்ள இருக்கானா? இல்ல.
ஆனா சந்திரன் தான் குட்டையில இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு நம்ம எப்படி ஒத்துக்கிறோமோ அந்த மாதிரி இங்க பிரதிபிம்ப சைதன்யம்னு சொல்லும் போது அந்த சைத்தன்யம் இல்லைன்னா இங்க பிரதிபிம்பமே இருக்காதுல்ல. அப்ப சைத்தன்யமே பிரதிபிம்பித்து இங்கே அவித்யா உபாதியோடு வளம் வந்திருக்கிறது. ஆனாலும் இது உண்மையானா இல்ல. ஏன்னா பிரதிபிம்பம்னாலே என்னது? இப்ப கண்ணாடியில நீ முன்னாடி நின்று கண்ணாடிக்குள்ள நீ தெரியுற அப்படிங்கிறதுக்காக அங்க நீ இருக்கியா? அங்க இல்ல உண்மையில, ஆனா தெரியும் அப்படின்னு தானே சொல்ற. அப்ப பிரதிபிம்பித்து அப்படின்னு சொல்லும் போது இட்ஸ் ரெஃப்ளெக்ஷன் அப்படின்னா சும்மா நாச்சுக்கும் தெரியும். இப்ப நடிகர் வேஷமே வந்துக்கோ, அவன் உண்மையிலேயே பிச்சைக்காரன் ஆயிட்டானா, உண்மையிலேயே அந்த விகாரங்களை சிக்கிட்டானா அப்படின்னா உண்மையிலே சிக்கவே இல்லை, ஆனா தெரியும். அவன் பிச்சைக்காரன் ஆன மாதிரியே தெரியும், கோபக்காரன் ஆன மாதிரியே தெரியும். இதெல்லாம் தெரியுது அப்படிங்கிறதுக்காக உண்மையிலேயே ஆயிட்டானா அப்படின்னு கேட்டா எப்படி உண்மையில ஆகல அப்படின்னு நீங்க ஒத்துப்பீங்களோ அந்த மாதிரி இந்த சந்திரன் குட்டைக்குள்ள எப்படி சிக்கல அப்படிங்கறத ஒத்துக்கிறீங்களோ அந்த மாதிரி அவித்யைக்குள்ள இந்த பிரம்மம் இருக்கவே முடியாது அப்படிங்கிறதையும் சேர்ந்து புரிய வைக்கிறதுக்காக இதை சொல்லியிருக்கார். அவித்யை கடந்தது, அவிதியானது இந்த பிரதிபிம்பத்தை தொடுவதில்லை. அவித்யானது அந்த பிரதிபிம்பத்தை தொடுவதில்லை அப்படின்னு சொன்ன உடனே நீங்க என்ன நினைக்கலாம் அப்படின்னா, நம்மெல்லாம் பிரதிபிம்ப சைதன்ய தானே, நம்மெல்லாம் அவித்தியில தானே இருக்கோம் அப்படின்னா உண்மையில இல்லைன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். சும்மா நாச்சுக்கும் தானே, உண்மையில இல்லை இல்லையா, உண்மையில இருக்கிறது பிரம்ம சைதன்யம் மட்டும்தானே என்று புரிந்து கொள்ளுங்கள். அகம் என்ற முதல் அத்தியாசத்தினால் மாயையின் வசத்தால் சூட்சும லிங்க தேகம் உருவானது. அது வாசனைகளின் சுவையால் பலவித அனர்த்தங்களை விளைவித்தது. சரி, நான் இதுல இருந்து நாளைக்கு கண்டினியூ பண்றேன். அதாவது 300 முடிஞ்சிருச்சு, 312 வரைக்கும் முடிச்சிருக்கோம். We'll continue from 313 from tomorrow.